அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பண்ருட்டி வந்திருக்கோம். பாரதி பிரதரோடைய சைட்டில் இருக்கோம். பிளந்து பீம் காங்கிரீட் ஓடிட்டுருக்கு. காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி லைன் பார்க்குறது, காங்கிரீட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பியிலேருந்து காங்கிரீட்டு சைடு பார்க்குறது, எதுக்கு பார்க்குறோம், அதை எப்படி பார்க்கணும், அனைத்து விஷயமும் இதில் கவர் பண்ண போகிறோம். காங்கிரீட் ரேஷியோ, வைப்ரேட்டர் போடுறது, இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம சீட்டெலாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. கல்லேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னாக்க, கல் வச்சு கேஜி சுருங்காமல் இருக்கிறதுக்காகவும் சீட்டு விரியாமல் இருக்கிறதுக்கு கட்டுக்கம்பி போட்டு ஆணி போட்டு முறுக்கிட்டு இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு பக்கத்துலேருந்து காமிக்கிறேன். இப்போ எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் லைன் பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து அந்த அளவு இருக்குது, அந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அளவு இருக்குது. எவ்வளோ இருக்குது அளவு? ஒரு நூல் கூட மரம் வைங்க பத்திரியே. சரியா இருக்கா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த மூலையில் இருக்கிற அளவை வந்து அதை செட் பண்ணிட்டு, அது மாதிரி எங்களுக்கு இந்த செவுத்துலேருந்து ஒரு அளவு இருக்குது, அதையும் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு இந்த நூலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த நூலை வந்து கரெக்டாக சீட்டுக்கு மேலே தூக்கி ஒரு 2 இன்ச்சு மேலே தூக்கி கட்டிடுவோம். இந்த நூலுக்காக இந்த லைனை வந்து பார்க்க போகிறோம். கீழே கல் குத்துறது பர்ஃபெக்டாக இருக்குது, நூல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இந்த நூலுக்காக இந்த மேல் கை வந்து சரியாக வரணும். உள்ளே இருக்கா வெளில இருக்கா பார்த்து. ஓகே ஓகே ஓகே, இந்த கை ஓகே. அடுத்தது அந்த பாறை இருக்குல்ல, பாறைக்கு இந்த செங்கல் போட்டிருக்கீங்களா, கிழக்கால பக்கம் செங்கலை கொஞ்சம் டைட் பண்ணுங்கள், லேசாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணி சீட்டை மேலே இழுங்க. இங்கே இந்த கை அது ஓகே, அமுத்துங்க, லேசாக அமுத்துங்க. மேலே இழுங்க, இழுத்து அமுத்துங்க. அப்படி போதும். கல் வந்துடக்கூடாது. சரியாக தான் இருக்கு. சரியாக இருக்கு. சரியாயிடுச்சு. அந்த உயரமான சீட் இருக்குல்ல, அதை மட்டும் உள்ள தள்ளுங்க. ஓகே, ஒரு நூல் ஃப்ரீயாகவே இருக்கட்டும், தப்பில்ல. அடுத்த சீட்டு இந்த பக்கம் வரணும். 2 சீட்டும் வெளில வரணும். 2 சீட்டும் வெளில வரணும். அடுத்தது நீங்கள் உட்காந்துருக்க ரெண்டுமே இதுவும் அதுவும் போகணும். இந்த கை அங்கே போடாதீங்க. அப்படியே ஒரு வெயிட் போட்டு அழுத்துறீங்க மேஸ்திரி. மண்ணு போடுறதுனால போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம். சரி ஓகே. அவர் நிற்கிறார்ல, அந்த இடம் உள்ளே வரணும். அந்த கையை போதும். இந்த முன்னாடி ஜாயிண்ட்டு வெளில போகணும். அது தள்ள உடனே உள்ளே வந்துருச்சு. அந்த ஜாயிண்ட்டு மட்டும் அழுத்தி விடுங்க மேஸ்திரி, வெயிட் போட்டு. கம்பி இடிச்சா கவர் பிளாக் வச்சு விட்ருங்க. கம்பி இடிச்சா கவர் பிளாக் வச்சு விட்ருங்க. வெளில வரணும். முதல் சீட்டு வெளில வரணும். அந்த கை அந்த இடம் அவ்வளோதான். அப்படியே கிழிச்சு விடுங்க. மண்ணை கிழி. இந்த ஜாயிண்ட் இல்லைங்க மிஸ்திரி, இந்த ஜாயிண்ட் இல்லைங்க. இதில் அடுத்தது இது கொஞ்சம் கேட்க தள்ளுங்க. ஓகே, தள்ளுங்க. இந்த ஜாயிண்ட் தள்ளுங்க மிஸ்திரி. நீங்கள் நிற்கிறது இல்லைங்க. இந்த ஜாயிண்ட் இல்லைங்க. ஓகே, அது ஓகே. இது என்னைய பாருங்க, இதை இழுங்க. அது ஓகே ஆச்சு. இது இழுங்க. இழுங்க.
இல்லைங்க மொத்தமாக இல்லைங்க, இந்த சீட் வரைக்கும் வரணும். இல்லைங்க, அது தள்ளிக்கலாம். ம் இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, நல்லா இல்லைங்க. வர ஓகே கைடு ஓகே, மண்ணை மட்டும் கிடிச்சு விட்ருங்க போதும். இந்த கைக்கு வாங்க, கார்னருக்கு வாங்க. அது சரி அது சக்கம் சரி மண்ணு அது இரு போட்டுனா சக்க வச்சு மண் தள்ளுனா கார்னர் மட்டும் தள்ளுங்க. இப்போ தள்ளந்து அப்புறம் தான்டா மண் நேற்று தள்ளுங்க, வந்துடும். வருது தள்ளுங்க. இன்னும் தள்ளணுமா? இன்னும் வருது. அதான் அந்த ஃபைனலாக டச் ஆகுதுல்ல, இது எடுத்தா அந்த இடம் தான். சக்க தோருக்கு அங்கே இருக்குதா பாருங்க என்றால் இந்த சீட்டு இப்படி ஏற்றிங்கன்னா வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 1.5 வந்துருச்சு, அதை அமுத்தி லாக் பண்ணுங்க, அவ்வளோதான். இரு 1.5 சக்க பழம் இருக்குதா பாடுறா, அது வைக்கணும்ல. அது வைக்கும் தலைவா ஒரு விஷயம். வைங்க. ஓகே, சரி ஓகே. கல் வச்சு நின்று வச்சு மசி மண் தள்ளிக்கிறாங்களா? காலையே வச்சுலாம் காலையே வச்சு நிற்க தெரியாது. பாரதி அப்படியே அங்கேருந்து இங்கே பார்த்துங்க, உங்கள் பார்வைக்கு உள்ளே போவோம். ஏன் நூலும் லைனும் பார்த்துங்க. இந்த கார்னரா வருது பாருங்க. லைட் விட்டா சம்பந்தம். அவ்வளோதான். அது மண்ணு ஒன்றும் தரல இது மண்ணு தர. கம்பி மட்டும் இடிக்காமல் கவர் பிளாக் வச்சு விட்ருங்க. இதுலேருந்து அப்படியே இந்த சென்டர் பிட்டு நூல் அப்படிங்க கிழக்கு தெற்கு வடக்கு பார்த்துருவோம் ஃபுல்லாக. இந்த லைனுக்கு இந்த பக்கத்தில் விடுங்க நூலை, அந்த பக்கம் சீட்டு உயரமாக இருக்கு. 14 அடி கரெக்டு தான், 14 அடி அளவு. இல்லையா ஷீட்டை ஒட்டி பிடிங்க காரில் பிடிங்க பிடிங்க கரெக்டாக பிடிங்க. மேஸ்திரி இங்கே வாங்க மேஸ்திரி. கரெக்டாக பிடிங்க, 2 பேரும் டைட்டாக பிடிங்க. 2 நூல் கிழக்கால் தள்ளுங்க. ஒரு நூல் உள்ள அதிகமாக போயிடுச்சு என் பக்கம். ஓகே வாங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு அடுத்தது இந்த பக்கமே இல்லைங்க. அந்த சீட்டு அப்படியே வரணும். இல்லைங்க வரேன் இதை 2ஐயும் முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த இதை இழுக்கல, அதை தான் இழுக்க போகிறோம். அந்த சீட்டு இதெல்லாம் கரெக்டு தான், இது ஓகே தான். இதில் கை வைக்கணும். அவர் கை வைக்கிறாருல அங்கே பாருங்க, அந்த இடம். தள்ளுங்க மிஸ்திரி, அதான் தள்ளுங்க. இந்த ஜாயிண்ட்டு ஓகே 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 டன். ஓகே அப்படியே அந்தாண்ட போங்க. அந்த மொத்தமாக தள்ளுங்க எல்லாத்தையுமே. வச்சாச்சு கல் இருக்கு. அப்படியே தள்ளுங்க மிஸ்திரி, அளவு பார்த்துட்டேன் கொடுங்க. இது 14 அடி 15 அடி வச்சுருக்கேன் கரெக்டு. அப்படியே இழுங்க. அதான் இழுங்க. அப்படியே போதும் பத்திரி. மொன சீட்டை மட்டும் இங்கே இழுங்க. இங்கே வாங்க, உங்கள் பக்கமே இழுங்க. வாங்க, மொதல் சீட்டை இந்த பக்கம் சாய்ங்க. இங்கே வாங்க. அதான் தள்ளுங்க. அந்த பீமை ஒட்டுங்க, சரியாக போயிடும்.
வேற கல் போட்டுருவேன். ஆ சரியா போச்சு. இந்த கை மட்டும் வருமானு பாருங்க. பெண்டு சீட்டு ம் ம் அப்படியே வச்சு டைட் பண்ணுங்க மிஸ்ரே. சீட்டே பெண்டது. இது சரி பண்ணிட்டு அந்த கார்னர் போய் திருப்பி தள்ளி விடுங்க. இது மட்டும் தான் நிற்கிது, மீதி எல்லாத்தையும் லேசா ம் போதும். ஆணிலேருந்து போட்டு கம்பியில் போய் கட்டுங்க. லைனை பார்த்துருவோம். கரெக்டாக ரவுண்டாக 26 அடி ஒரு நல்ல பிடிச்சி 27 இருக்கான்னு பார்த்துங்க. டைட்டாக கட்டிங்க நூலை. இதுக்கு வந்து இந்த நூலை கட்டி அந்த கார்னர்லேருந்து ஒரு அளவு, இங்கேருந்து ஒரு அளவு, இதை பார்த்து இதை சரி பண்ணிவிட்டு இந்த நூலை அப்படியே வச்சுக்கிட்டு இதுலேருந்து அப்படியே அளவு போட்டு ம் பிடிங்க. சீட்டு நவரம் இந்த மூலையில் போடுங்க மிஸ்ரே. திருப்பி போடுங்களா. மெயின் அளவு உட்குறீங்களா? இல்லை அப்படியே நவுத்துங்க. இந்த ரெண்டு இதுங்களா? ம் நவுத்துங்க. உங்கள் பக்கம் அப்படி இதையும் தள்ளுங்க. ஓகே கேளுங்க. கரெக்டாக இருக்கு. அப்படியே மண்ணை போட்டு டைட் பண்ணுங்கள். அந்த கை வெளில இல்லைங்க. உங்கள் பக்கம் இல்லைங்க. அப்படிதான். அதிகம். ஓகே ஓகே ஓகே. இது இப்போ இழுத்தீங்களா வந்துருச்சு ரிட்டனு. ஒன்று ஒன்றா டைட் பண்ணிட்டே வாங்க. இது ரிட்டன் இங்கே கூட வந்துருச்சு. இது இங்கே தள்ளணும், அது அங்கே தள்ளணும். 2 பேரும் ஒரே நேரத்தில் பண்ணுங்கள். அதை தள்ளுங்க. அங்கே நீங்கள் என்ன பாருங்கள். அதை தள்ளுங்க. இங்கே தள்ளுங்க. நீங்கள் இப்படி தள்ளுங்க, நீங்கள் இப்படி தள்ளுங்க. அப்போ தான் சரியாகும். ம் ம் அப்படி அதான் நேரம் ஆயிடுச்சு. ஓகே மிதிச்சு விடுங்க. நீங்கள் இந்த பக்கம் மண்ணு போட்டு கொஞ்சம் மிதிக்கணும் மிஸ்ஸு. ம் அடுத்த ஜாயிண்ட்டுக்கு போங்க. அடுத்த ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட்டு போகணும். ஆமாம் அந்த சீட்டு மட்டும் அது மண்ணு போட்டுக்கிட்டீங்க. என்ன சொல்கிறான்? ஓகேவா? அது வெளியே வரணும். பில்லர் கிட்ட, பில்லருக்கு முன்னாடி இருக்குது. பில்லர் முன்னாடி ஜாயிண்ட் வெளில. அந்த ஜாயிண்டா? அந்த ஜாயிண்ட் உள்ள தள்ளு. வெளில. அதான் அதை தள்ளனா இது விடுங்க. அந்த இடம் இன்னும் நல்லா தள்ளி இப்படி போடுங்க காலை. அப்படி அந்த இடம். ம் மிச்சு விடுங்க. இல்லை அப்படியே சரி பண்ணிட்டே வரோம்ல. அவ்வளோதான். நூலை கட்டிட்டு நேராக சரி பண்ணிட்டே வர வேண்டியதான். மிதிங்க. இந்த சீட்டு இந்த சீட்டு மட்டும். ரெண்டுமே ஒரே கட்டில் இருக்கே. ரெண்டும் தான் போகும். ரெண்டும் ஒரே கட்டை. இல்லை தள்ளுப்பா. அங்கே கை வைப்பா. பாருங்க. அந்த பக்கம் கல் ஒன்று போட்டு அமுத்துப்பா.
இப்படி இருங்க வரணும் உங்கள் பக்கம். என் பக்கம் வரணுமா? ம் ஆ ஓகே ஓகே கரெக்டாக இருக்குது. அந்த பக்கம் ரைட் பண்ணிக்கிங்க. இதுவா உள்ளையா? இந்த இதை ரைட் பண்ணிங்க. அது மட்டும் வராதே, வரலையா? வலையில அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு மிஸ்திரி. அதை மட்டும் ஒரு தடவை அமுச்சு விடுங்க போய். காலத்தை தாண்டி அந்த காலம் தாண்டி அந்த இடம் உள்ளே போயிடுச்சு. வெளில வரணும். இங்கே வரணும். இந்த இடம் தான் உங்கள் குவாலிட்டியா? அதான் அப்படி இது நூல் கட்டலாமே. இப்போ கம்ப்ளீட்டாக தெற்கு வடக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ கிழக்கு மேற்கு பார்க்க போகிறோம். கிழக்கு மேற்கில் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இதுதான் நம்ம மூலமட்டம் பார்த்தது. இந்த நூலை கட்டி அந்த கிராஸ்லேருந்து அந்த கிராஸில் நம்மளுக்கு ஒரு அளவு இருக்குது. அது மாதிரி வந்து இந்த கார்னரில் ஒரு அளவு இருக்குது. இது ரெண்டையும் வச்சு இந்த அளவு செட் பண்ணிவிட்டு இந்த லைனை பார்க்குறாங்க. இந்த நூலை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நூல்லேருந்து தான் அடுத்த கிரிட் பார்க்க போகிறோம். எப்போவுமே நூலுக்கு சென்றாக நின்று நம்ம பார்க்கணும். ஒரு மண் பார்த்தோம்னா புரியாது அந்த அளவுக்கு. இப்படி சென்றாக நின்று மிஸ்திரி இந்த ஜாண்டியை தள்ளுங்க மிஸ்திரி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஜாண்டி வாங்க. கல்லை மாற்றி போட்டு கூட தள்ளுங்க. அது மொத்தமாக வரணும். அந்த ஜாயின்ட்டு போகுது திரும்ப கொஞ்சம் மண் போட்டு அமுத்துங்க. இந்த நூலுக்காக வந்து கரெக்டாக சீட் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லைன் பார்க்கணும். இது எதனால் லைன் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நாளைக்கு வந்து பீம் வந்து நம்மளுக்கு நம்ம நினச்ச அளவில் இருக்கும். இப்போ கல் வைக்கும்போது பிஞ்சு இல்லாமல் கல் உட்காரும் கரெக்டாக. இல்லைன்னா வந்து பீம் உள்ளே வெளில போயிடுச்சுன்னா நமக்கு லைனுக்காக இல்லாமல் பிசிறு வெளில வரும். அதுக்காக மெத்துற மாதிரி இருக்கும். காங்கிரீட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு செவர்லேருந்து லோடு இறங்குறதும் பர்ஃபெக்டாக போய்டும். காலத்துக்கு நேராக எடுத்து வந்துடும். அதனால பீம் லைன் பார்க்குறது ரொம்ப முக்கியம். லைன் பார்க்கும்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏதோ ஒரு அளவில் வச்சு பார்த்துக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்காகவே இதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். கல் குத்திரிக்கிற அளவுக்கு சீட்டு உட்காரணும். கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து இங்கேருந்து அடுத்த அளவுகள் எடுத்து பண்ணிட்டோன்னா அளவு கரெக்டாக வந்துடும். பீம் வந்து நம்மளுக்கு லைன் நீட்டாக இருக்கும். பிரிச்சுட்டு செவரு போடுற அன்றைக்கி பிரச்சனை கிடையாது. நம்ம நினச்ச இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்கோம். மிஷின்லாம் வந்துருச்சு. ஆளுங்க வந்தாங்கன்னா கைண்ட் போட ஆரம்பிக்கலாம். பாருங்க குதிரி. அது இந்த ஜாயின்ட்டுங்களா? கொஞ்சம் மண்ணு தள்ளி விடு. லைன் பார்த்து முடிச்சாச்சு. கவர் பிளாக்கு சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கவர் பிளாக்கு சரி பண்ணிவிட்டு காயின்ட் பண்ணணும். அந்த பக்கம் காயின்ட் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. M20 கிரேடு காங்கிரீட்டு 1:1:3 மிக்சிங் ரேஷியோக்காக மணலில் இருக்கிற பல்கிங்காக வந்து 1:2:3 நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். 1:2:3 அப்படின்னா 1 பாண்டு சிமெண்ட்டுக்கு 2 பாண்டு மணல் 3 பாண்டு ஜல்லி அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்த போகிறோம். 2 பாண்டு சிமெண்ட் வரும் ஒரு மூட்டை. அதனால் 4 பாண்டு மணல் 6 பாண்டு ஜல்லி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம்.
கம்பி ப்ராப்பராக கட்டினதுக்கப்புறம் சீட்டெல்லாம் வச்சுட்டு சீட்டை வச்சு லைன் பார்க்கணும். மூலமட்டத்துக்காக லைன் பார்த்து ப்ராப்பராக லைன் பார்த்ததுக்கப்புறம் மேலே கேஜி வந்து செங்கல் வச்சு கல் வைக்கிறது வந்து சீட்டு சுருங்காமல் இருக்கிறதுக்கும் விரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கட்டுக்கம்பியும் போட்டு பக்காவாக ஆணி போட்டு முறுக்கணும். இந்த மாதிரி இப்போ முறுக்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆணி போட்டு முறுக்கணும். கயிறு மாதிரி இருக்குது, கயிறு மாதிரி முறுக்கி விட்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து காயின்ட்டு போட்டு அந்த ப்ரெஷருக்கு விரிச்சிட்டு போகாமல் இருக்கும், லைன் மாறாமல் இருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா மிக்சிங் ரேஷியோ சரி பண்ணி கொடுத்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ சரி பண்ணி கொடுத்து காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணணும். கவர் பிளாக் வச்சுக்கணும், வைப்ரேட்டர் வச்சுக்கணும். கரெக்டாக காங்கிரீட் கேஸ்டிங் பண்ணி கம்பிக்கு மேலே ஒரு இன்ச்சு வச்சு மட்டமாக நிறைய ஒரே பீம் தான், இங்கே 1.5 அடி பீம் தான். அதனால் வந்து எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரே பீமே நேராக மட்டமாக நிறைய வேண்டியது தான். காங்கிரீட் வந்து பதமாக இருக்குது, நீட்டாக வந்துட்டுருக்கு. அதை நம்ம கேஸ்டிங் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டு வர வேண்டியது தான். பத்திரி இருக்குது, அப்படியே பாரதி இருக்குது, அப்படியே பார்த்துக்கிறாங்க, நம்மளும் இருக்கோம். காங்கிரீட் வந்து நம்ம பக்காவாக போட்டோம்னா கொஞ்ச நேரம் தான் செட் ஆகிடும். ஒரு மணி நேரத்தில் ஓரளவுக்கு இறுகிடும். அப்புறமா கூட்டி விட்டு ஜல்லி வைக்கணும். நாளைக்கு நம்ம சைடு பிரிச்சுக்கலாம். 12 16 மணி நேரம் விட்டோம்னா போதுமானது. நம்ம சைடு பிரிச்சுக்கலாம். அடியில் இப்படி இல்லைங்க, ஏங்க ஒயருக்கு இந்தாண்ட இல்லைங்க. ஒரு 50%க்கு மேலே 60%க்கு மேலே காயின்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓடிட்டுருக்கு, காயின் நல்லா வந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டில் தான் ஒரு 2-3 லோடுக்கு திணறினாங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டாக வந்துட்டுருக்கு. அவரும் நல்லா சூப்பராக வேலை செய்கிறாரு, கொத்தனார் ரொம்ப அருமையாக வேலை செய்கிறார். நம்ம எதிர்பார்க்குறத அப்படியே செஞ்சு கொடுப்பாரு. வைப்ரேட்டர் போட்டுப்பார், லெவல் பண்ணிப்பார். மேஸ்திரி வந்திருக்காரு வேலைக்கு, செஞ்சுக்கணி வந்திருக்காரு. செஞ்சகண்டி வந்திருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொத்தனார் டீம் நல்லா சப்போர்ட்டு. சென்ட்ரிங் அரங்களும் சூப்பராக கம்பிலாம் அருமையாக கட்டி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட செய்கிறாங்க. வேலை ரொம்ப அருமையாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. கொஞ்சம் செட்டான உடனே கூட்டி விட்டுட்டு ஜல்லி குத்தி விட்ருங்க. காலத்தில் முக்கால் ஜல்லி குத்தி விட்ருங்க, அது மட்டும் தான். இல்லை, காலத்துக்குள்ள ஜல்லி குத்தி வச்சுருங்க. மறக்க முடியுமா பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. சென்டர் பர்சனுக்கு இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த குறுக்கு பீம் 3ம் இந்த ஓரம் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதுவும் இதில் கனெக்ட் ஆகிடுச்சு.
கவர் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே பர்ஃபெக்டாக லைன் பக்காவாக இருக்குது. கூட்டி மட்டும் ஒன்று கூட்டி ஒன்றும் ஜல்லி குத்தணும். பாயிண்ட் முடிய போகுது, இங்கே பக்கமாக வந்துருச்சு. அந்த ஒரு எல் ஷேப்பு இந்த இது தான் இருக்குது. காங்கிரீட் ஓரளவுக்கு பாதி கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கல்லை எடுக்கணும். அப்போ தான் எடுக்க முடியும், நல்லா டைட் ஆகிடும். கல்லை எடுத்து நம்ம தான் ஃபினிஷ் பண்ண முடியும். கட்டுக்கம்பி அதுக்கப்புறம் கட்டுக்கம்பி தாங்கிக்கும். ஏன்னா கல் வந்து சுருங்க விடாமல் இருக்கிறதுக்கு தான். தாங்கிட்டு போட்டு லாக் ஆகிடுச்சுன்னா கல் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கட்டுக்கம்பி வந்து வெளியே விடாமல் அந்த கேஜ் அளவுலேயே நிறுத்தம். அதுக்காக கட்டுக்கம்பி அப்படியே இருக்கும். சைடு பிரிக்கும் போது தான் கட்டுக்கம்பி வெட்டி விடணும். மண் இல்லை கல் பாட்டில் புத்து உள்ள வந்துடும்.